ஹலோ கைஸ், இந்த காலத்துல பெண்களுக்கு எப்படி பெண் சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ, ஆண்களுக்கும் ஆண் சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். ஏன்னா ஜெயம் ரவி, ஆர்த்தி இவங்களுக்கு இடையில நடந்த இந்த விவகாரத்து பிரச்சனையில ஜெயம் ரவி அவர்கள் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு, இவ்வளவு நாளா அவர் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாரு, ஆர்த்தி அவர்கள் மூலமா எவ்வளவு டார்ச்சரை வந்து இவ்வளவு நாள் தாங்கிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பன் டாக்கா இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயம்லாம் உண்மையா பொய்யா, வேணும்னே ஆர்த்தி மேல பலிய போறதுக்கு இவர் இந்த மாதிரி விஷயங்களை பொய்யா சொல்றாரா அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வரலாம். ஆனா இந்த விஷயம்லாம் உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வரலாம். ஆனா இந்த விஷயம்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்புற விதமா சியான் விக்ரமார் வந்து ஒரு மேடையில ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்பீச்ல இருந்து இந்த விஷயம்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்புற விதமா அந்த பேச்சுக்கள்லாம் இருக்கு. என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். சூர்யா ஜோதிகா, அஜித் சாலினி இந்த மாதிரி லிஸ்ட்ல ஜெயம் ரவி, ஆர்த்தி அப்படின்றவங்களும் அமைவாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு ரொமான்டிக்கான கப்பல் வந்து இதுவரை யாருமே பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரிலாம் போன வருஷம் நடந்த லாஸ்ட் பிரஸ் மீட் வரை அவங்க அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க. ஆனா அவ்வளோ க்ளோஸா இருந்தாலுமே அந்த பிரஸ் மீட்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாவே இவர் வந்து நிறைய விஷயங்களை பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு. சொல்ல போனா அவருக்கு சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயமே அவருக்கு கிடைக்கல. பேங்க் அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்டா வச்சுக்கலாம், ஓகே. ஏன்னா ஒய்ஃபுக்கு தெரியாம காசு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருப்பாங்க. அதனால மனைவிக்கு தெரியாம எல்லா விஷயத்தையும் நான் என் மனைவி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பேங்க் அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்டா வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியா யூஸ் பண்றதே அவங்களோட ஒய்ஃப் தான். அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு 10 வருஷமா ஜெயம் ரவி அவர்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்றதே நிப்பாட்டிட்டேன், ஆனா என்னோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு, அந்த ஆக்டிவான அக்கௌண்ட்டை யூஸ் பண்றது ஆர்த்தி தான் அப்படின்ற மாதிரி பல தகவல்களை சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. ஆனா அதெல்லாம் என் வாயாலேயே நான் சொன்னேன்னா அது வந்து என்னோட மகன்களோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர்ல என் மேலேயே ஒரு தப்பான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால நான் அவங்க அம்மாவை பத்தி எதுவுமே தப்பா பேசல. நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட நான் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருப்பேன், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்தையும் வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் ஜெயம் ரவி சொன்னதா ஆர்ஜே ஷா அவர்கள் வந்து அவரோட யூடியூப் அக்கௌண்ட்ல ஒரு வீடியோ ஒன்ன வெளியிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட அவரை வந்து இன்னொரு பொண்ணு, அதாவது கெனிஷா, அவங்க வந்து ஒரு சிங்கர், அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு மனநல மருத்துவர் கூட. ஸோ இவர் வந்து இந்த ஒரு 10 வருஷமா நிறைய பாதிக்கப்பட்ட காரணத்துக்காக, மனதளவுல நிறைய பாதிக்கப்பட்ட காரணத்துக்காக அவங்க வந்து அவங்கள மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. ஸோ கெனிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நான் இப்போ வந்து கோவால இருக்கேன், நீங்க வந்து சென்னையில என்னை மாதிரி ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் அவங்களுக்கு ரெஃபர் பண்றேன், நீங்க அவங்கள போய் மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க கெனிஷா. ஆனா ஜெயம் ரவி தான் மாண்டா என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்ல நான் சென்னையில போனேன்னா என்னோட விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சிடும், எப்படியும் பப்ளிக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், நியூஸ் சேனல்ஸ்ல போட்டு என்னை வந்து நாரடிச்சிருவாங்க, ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் கிளம்பி கோவா வர்றேன் அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி தான் வாண்டடா கிளம்பி கோவா போயிருக்காரு. ஸோ ஜெயம் ரவி கொஞ்ச நாள் காணாம போயிட்டாரு, அப்ஸ்கண்ட் ஆயிட்டாரு, தலைமறைவு ஆயிட்டாரு. அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கோவால இருந்தாருன்னு ஒரு சில நியூஸ்லாம் வெளியே வந்துச்சுல. ஸோ அவர் கோவால இருந்ததுக்கான நியூஸ் வந்து இதுதான். அவர் வந்து மனநலம் ரொம்ப பாதிக்கப்பட்ட காரணத்துக்காக, ரொம்ப டிப்ரெஷனா இருந்த காரணத்துக்காக கெனிஷா அவங்கள வந்து மீட் பண்ண போயிருக்காரு. என்ன காரணத்துக்காக? அவங்க சிங்கர் தான், அது மட்டும் இல்லாம அவங்க மனநல மருத்துவர். ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்பட்டதுனால, ஒரு என்ன சொல்றது, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தேவைப்பட்ட ஒரு காரணத்துக்காக, ஒரு ஹீலிங்காக அவங்க வந்து கோவாவுக்கு கெனிஷா அவங்கள வந்து தேடி போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா, கியூரியாசிட்டியா கிரியேட் பண்ணி கெனிஷா அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு, அதனால தான் இவங்களை வந்து டைவர்ஸே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகளை இன்னும் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க இந்த மீடியா. வீட்டில் வந்து மரியாதை கிடையாது, அதாவது ஹவுஸ்மேட் இருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இவரை டாமினேட் பண்ணி இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு காரணத்துக்காக, இதுக்கு மேல ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பொறுமையா இருப்பான்? ஒரு பலூன்ல இவ்வளவுதான் காத்தடிக்கணும்னா அவ்வளவுதான் அடைக்க முடியும், அதுக்கப்புறம் அது ஒரு நாள் பிளாஸ்ட் ஆகும். அதே மாதிரி இவரும் பிளாஸ்ட் ஆகி நான் வந்து இதோட என்னோட திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அறிக்கை வெளியிட்டு இவரோட வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கிட்டாரு. ஸோ இவரோட வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் நம்ம புரட்டி எடுத்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, எல்லா வீட்லையுமே பெண்கள் மட்டும் பாதிக்கப்படல, இன்க்ளூடிங் மீ, என்னை மாதிரி ஆண்களும் நிறைய பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. சாரி கைஸ், என்னை வந்து ஒரு பேட் வைப் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணிச்சு. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, பெண்களுக்கு எப்படி ஒரு சுதந்திரம் வேணுமோ அதே மாதிரி ஆண்களுக்கும் எல்லா இடத்துலையும் சுதந்திரம் வேணும். ஆண்கள் மட்டும் பெண்கள் தான் தப்பு பண்ண மாட்டாங்க, ஆண்கள் எப்பவுமே தப்பு தான் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கை, அது வந்து ஒரு பொய்யான தகவல். ஸோ ஆண்களுக்கும் சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் வேணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். நான் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.